இந்த விண்வெளி மருத்துவத்துக்கு இன்னொரு அடிப்படை பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் டாக்டர் வந்து ஜெர்மனில் பிறந்து அமெரிக்காவில் குடியேற்றம் செய்தவர், குடியேறியவர். அவர் சொல்கிறாரு, "A human body does not expel, burn up or use up a single cell." இந்த உடம்பு எதையும் பயன்படுத்தாதுங்கிற இவனுக்கு உடம்பை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. யாரே இந்த பிரிட்டிஷ் மண்டங்களும் மேற்கு நாட்டு சித்தாந்தவாதிகள் அப்படி தான். கிழக்கு நாட்டு சித்தாந்தம் என்பது அறிவை அடிப்படையாக கொண்டது, மேற்கு நாட்டு சித்தாந்தம் என்பது அழிவை அடிப்படையாக கொண்டது. புரியுதுங்களா? அவங்க வெறும் மன ரீதியாக போதை வழியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம அறிவை தாண்டி மனதை பற்றி பேசுகிறோம். அறிவு என்பது ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யாது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யாது. மன வலிமை இருக்கிறப்ப தான் அறிவு செயல்படுத்த முடியும். அறிவு நல்லது கட்டத்தை சொல்லிகிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவெடுக்கிறது வந்து மனம் முடிவெடுக்கும். மனம் மாறினால்தான் நடக்கும். அறிவு வந்து ஒரு நடுநிலை மாதிரி தான். அவரே முடிவெடுப்பார். அறிவு நல்லது கட்ட சொல்லிவிட்டு இதுதான்னு சொல்லிடும். சரி, நாளைக்கு செய்யலாம், இன்றைக்கி செய்யலாம். இப்போ வந்து ஒரு நல்லது முடிவு பண்ணிட்டோம்னா, சரி தெரிஞ்சு போச்சு, இது கொடுத்தா நல்லது, இது கொடுக்கலன்னு கெட்டதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா அறிவு சொல்லிடும். ஆனால் உடனடியாக அதுக்கு மாறதுக்கு மனம் தயங்கும். அப்போ ஒரு நாள், அரை நாள், ஒரு நாள் இப்படியே ஒரு செய்யும். அந்த ஒத்துழைப்பாருக்கு வரும். இந்த மாதிரி தான் அறிவுக்கும் மனதுக்குமான உறவு. அறிவு முடிவெடுத்துட்டே உடனே மாறிடுறாரு. அதுக்கு இது அப்படித்தான் நான் இந்த கருவியெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. இப்போ கூட நான் வந்து சைனா மோட்டார் BLDC மோட்டார் வச்சு பயன்படுத்தினேன். இப்போ வந்து சாதாரண கோயம்புத்தூரில் தயாரிக்கிற AC மோட்டாரை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி மலிவாக எப்படி கொடுக்க முடியும்? இந்த DC மோட்டாரில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பயங்கர சக்தி உடையது. எல்லா வெற்றியும் அதான் கொடுத்துச்சு. இப்போ நான் அதை என்ன மலினப்படுத்துங்கிறதுக்காக அதை வந்து டிசியை வந்து நேர் மின்சாரமாக மாற்றி, அப்புறம் அது என்னென்னா மாறுதிசை மின்னோட்டமாக மாறணும். நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம் உங்களுக்கு தெரியும். டிசினா நேர் மின்னோட்டம், ஏசினா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மாறுதிசை மின்னோட்டம். அதுவாக மாற்றணும். இன்னும் செலவு கம்மியாகும். செலவு வராத, இன்னும் செலவு குறைக்கணுங்கிறதுக்காக தான். ஆகாறு அழிவிட்டிதாயினும் கேடினை போகாறு அகலாக்கடை. Outflow must not be excess, no matter how small income is. Outflow must not be excess, no matter how small income is ன்னு வள்ளுவர் சொல்லுவார். கவி சுத்தானந்த பார் அதில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ரொம்ப பேரறிஞர் இவங்கெல்லாம் சொன்னங்காட்டி தான் நான் இந்த மாதிரிலாம் செலவு எப்படா குறைக்கிறதுங்கிற யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த BLDC மோட்டார் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ தான் இந்தியாவில் இப்போ தான் 2 இடத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மின்வண்டிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த BLDC மோட்டார் நியோடைமியம் காந்தம் உயர்ந்த சக்தி உடையது. செயற்கை காந்தம் பயங்கரமான சக்தி உடையது. நியோடைமியம்ங்கிற ஒரு தாது பொருள், அப்புறம் ஃபெர்ரைட்டுங்கிற ஒரு தாது பொருள், இரும்பு தாது, அப்புறம் வந்து அதே மாதிரி போரான்கிற ஒரு தாது. இந்த தாதெல்லாம் சேர்ந்து செயற்கையாக உருக்கி ஊற்றி அதுக்கப்புறம் காந்தத்தை மின்சாரத்துள்ள செலுத்தி எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் மின்காந்த சக்தி செலுத்தும். அது கடினமான பயங்கரமான சக்தியை செயற்கை காந்தமாக மாறுது. அது பேர் நிலை காந்தமாக வச்சுக்கலாம். அதை வச்சு அது ஓட்டுறாங்க. ஆனால் செலவு கொஞ்சம் பிடிக்கக்கூடியது. அந்த காந்தத்தை ஓய்ந்து அடித்தோம்னா உடஞ்சிடும். ஆனால் எந்த பொருள் கடுமையாக இழுக்கக்கூடியது. குளிர்ச்சியில் தான் இருக்கணும். வெப்பமாச்சுன்னா அது போயிடும். காந்தம்னாவே குளிர்ச்சியில் தான் இருக்கணும். வெப்பம்னா போயிடும். இப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப நேரம் இப்படி தான் பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த நேர் மின்சாரம், எதிர் மின்சாரம், நேர் மின்சாரம், மாறுதிசை மின்சாரம், DC, AC இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ செலவு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆக இந்த மனித உடல் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ, எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு உயிர் வாழ முடியும். இவ்வளோ அருமையான செய்தி சொல்கிறாங்க பாருங்க. அதாவது மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ, எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்லவா? அதனால் இந்த பட்டினி முறை, இந்த பகுத்தறிவு முறை இதெல்லாம் வந்து நீங்கள் தனிமையில் இருந்து தான் செய்யணும். ஒரு வழி இல்லை. 6 மாதங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் விண்வெளி தமிழ் மெய்யியல் அடிப்படை கொண்ட விண்வெளி மருத்துவ பயிற்சியில் தங்கிக்கணும். அங்கே இருக்கிற பொறியியலை புரிஞ்சுக்கணும், அந்த மருத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அருள் பொருள் தியாகம் எல்லாம் இருக்கிறவங்க தான் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும். சாதாரணம் நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி தப்பித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவை விஜயா பதிப்பில் கிடைக்குது. நன்றி, வணக்கம்.